நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள் மற்றும் ஒரு சக்தியின் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோட சந்திக்கின்றோம். ஒன்றும் பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற முக்கியமான செய்திகளோடு என்னோடு இணைந்து கொள்ள செய்தி பிரிவிலிருந்து செய்தி ஆசிரியர் ஜெகநாத் கண்ணா எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெகன். வணக்கம் மயூரன். வணக்கம் நேர்களே. எனவே இன்று வெளிவந்திருக்கின்ற பத்திரிகைகளின் செய்திகளுக்கு நேரடியாக செல்லலாம். முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திக்கு போலாம். வீரகேசரியின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது, நேரடி பேச்சுவார்த்தைக்கு தயாராகி வரும் அரசாங்கம், தெரிவுக்குழு வெற்றியளிக்காவிடின் புதிய வேலை திட்டத்துக்கு செல்வது குறித்து ஆராய்வு, தேசிய பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு விவகாரம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் நேரடி பேச்சுக்களை நடத்துவதற்கு அரசாங்கத்தின் உயர்மட்டம் தீர்மானித்துள்ளதாக நம்பகரமாக தெரிய வருவதாக வீரகேசரியின் பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. ஆமா மயூரன், கடந்த காலம் முழுவதுமே குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கான பரிந்துரைகளை முன்வைப்பதற்கான ஒரு பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கேற்க போவதில்லை என தொடர்ச்சியாக கூறி வருகின்றது. இந்த நிலையில் அண்மையில் தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதிக்கு இலங்கை தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவதற்காக இலங்கையின் தேசிய பிரச்சினைக்கு ஒரு தீர்வினை பெற்றுக் கொள்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு பிரதிநிதி, அதாவது தென்னாப்பிரிக்காவின் உப ஜனாதிபதி சிறில் ரமபோசா இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். இதன்போது அவர் பல்வேறு தரப்பினருடனும் கலந்துரையாடியிருந்தார். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்துடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு தாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தயாராக இருப்பதாக கூறியிருந்தது. அதே போன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அவர் சந்தித்த போது அவரும் கூறியிருந்தார், இந்த நேரடி பேச்சுவார்த்தைகள் குறித்து தாம் பரிசீலிக்க தயாராக இருப்பதாக. இந்த நிலையில் சுடரொளி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சர் பசில் ராஜபக்ச பதிலளித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கேற்காத பட்சத்தில் தேசிய பிரச்சினைக்கு ஒரு சுமூகமான தீர்வை எட்டுவது தொடர்பான ஒரு மாற்று திட்டத்தை நோக்கி செல்வது குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக அவர் கூறியிருக்கின்றார். ஆகையால் தற்பொழுது மீண்டும் நேரடி பேச்சுவார்த்தைகள் குறித்து சிந்திக்க வேண்டிய தருணம் உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அத்தகைய ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லை என்ற நிலைப்பாட்டில் தற்போது இல்லை என அமைச்சர் கூறியிருக்கின்றார். குறிப்பாக சில வருடங்கள் சொல்லிக் கொள்ளலாம். 2002ஆம் ஆண்டுக்கு 12ஆம் ஆண்டுக்கு பிறகு முற்றாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பிதம் அடைந்திருக்கின்றன. இந்த தெரிவுக்குழுவில் அங்கம் வகிக்க வேண்டும் என்று சொல்லி பல அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விட்டார்கள். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதற்கு அடிபணிந்ததாக இல்லை. குறிப்பாக இதில் ஒரு நம்பகத்தன்மை அற்ற ஒரு தெரிவுக்குழுவாக இருப்பதாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறுகின்றது. தமது கோரிக்கைகளுக்கு ஏதேனும் ஒரு சாதகமான பதிலை அரசாங்கம் வழங்கும் பட்சத்தில் அதில் பங்கேற்பது குறித்து சிந்திக்க முடியும் என அவர்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார்கள். ஆனால் வடக்கின் ஆளுநரை மாற்றுவது தொடர்பான யோசனையை கூட அரசாங்கத்தினால் நிறைவேற்றி ஒரு நல்லிணக்க சமிக்ஞையை வழங்க முடியாத ஒரு தருணத்தில் அவர்கள் தொடர்ச்சியாகவே இந்த தெரிவுக்குழுவில் பங்கேற்பதை நிராகரித்து வருகின்றார்கள். அந்த வகையில் அவர்கள் மாத்திரமல்லாது ஏனைய எதிர்க்கட்சிகளும் இதனை புறக்கணித்துதான் வந்திருக்கின்றன. ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளும் இது குறித்து இந்த தெரிவுக்குழு அமைக்கப்பட்ட விதம், அதில் இருக்கும் உள்ளடக்கம் குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஆளுநர் விடயத்தை சொல்லியிருந்தீங்க. அதே போல இந்த முதலமைச்சர்களின் ஒரு கூட்டம் ஒன்று இடம்பெற இருக்கிறது ஜனாதிபதியுடன். அதுக்கு வடமாகாண முதலமைச்சர் கலந்து கொள்ள மாட்டேன் என்ற அடிப்படையில் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். நிச்சயமாக அவருக்கான அந்த நேர அட்டவணையில் அதற்கான ஒதுக்கீடுகளை மேற்கொள்ள முடியாதமை, அதே போன்று தற்போது வேலைப்பளு காரணமாகத்தான் இன்றைய தினம் நடைபெறவிருக்கின்ற அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இதில் வடமாகாண முதலமைச்சரின் கருத்து அவ்வாறாக இருந்தாலும் பலர் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். குறிப்பாக அரசாங்கத்துடன் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் காரணமாக வடமாகாண முதலமைச்சர் இந்த கூட்டங்களை பகிஷ்கரித்து வருவதாகவும் சிலர் சுட்டிக்காட்டுகின்றார்கள். பொறுத்து பார்க்கலாம், நல்ல மாற்றங்கள் வந்தால் அவை வரவேற்கத்தக்கதாக அமையும். அடுத்து வீரகேசரியின் செய்தி, அளுத்கமாவில் பாதிக்கப்பட்ட 85 பேர் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறையீடு, 4 நீதிமன்றில் வழக்கு. அளுத்கமா வன்முறை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் 85 பேர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு அளித்திருக்கிறார்கள். 85 பேர் சார்பிலும் 5 சட்டத்தரணிகள் முறைப்பாட்டை நேற்று தாக்கல் செய்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. குறிப்பாக அளுத்கம மற்றும் பேர்வளை ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற அசம்பாவிதங்களின் போது போலீசார் செயற்பட்ட விதம், அதாவது போலீஸ் மா அதிபர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறியதாகவும், அதே போன்று அங்கு கடமையில் இருந்த மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான போலீஸ் உயர் அதிகாரிகள் சிறந்த முறையில் கடமையாற்றவில்லை எனவும் தெரிவித்து அவர்களுக்கு எதிராகத்தான் இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக முஸ்லிம் மக்கள் சார்பில் தான் இந்த 85 முறைப்பாடுகளும் நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன.
ஐநாவின் அகதிகளுக்கான விதிகளை ஆசி மீறுகிறது. அகதிகளுக்கான முகவர் நிறுவனத்தின் பணிப்பாளர் குற்றச்சாட்டு. ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கோரிய 153 இளைஞர்களையும் திருப்பி அனுப்ப முயற்சிப்பதன் மூலம் அந்த நாடு ஐநாவின் அகதிகளுக்கான விதிகளை மீறியுள்ளதாக ஐநாவின் அகதிகளுக்கான முகவர் நிறுவனத்தின் சர்வதேச பாதுகாப்பு பிரிவு பணிப்பாளர் குறிப்பிட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகிருக்கிறது. இந்த 153 பேரின் தற்போதைய நிலைமை குறித்தும் பேசப்படுகின்றது அதிகமாக. ஆமா, இன்றைய அனைத்து தமிழ் பத்திரிகைகளும் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. அண்மையில் புதுச்சேரியிலிருந்து 153 இலங்கை தமிழ் அகதிகளை ஏற்றிய கொண்டு ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவை அண்மித்த போது அங்கு இடைமறிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாகவே இவர்கள் தொடர்பான தகவல்கள் எதுவும் வெளிவராமல் இருந்த நிலையில் தற்பொழுது அண்மை காலமாக இவர்கள் குறித்து ஆஸ்திரேலிய மேல் நீதிமன்றத்தில் இடம்பெறும் வழக்கு விசாரணைகளின் போது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்ற போது சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். குறிப்பாக இவர்கள் தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுங்க கப்பலில் போதுமான வசதிகள் இல்லை, மூடப்பட்ட அறைக்குள் இவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்களின் உரிமைகள் அங்கு பறிக்கப்பட்டிருக்கின்றன. இவர்களுக்கு கருத்துக்களை வெளியிடுவதற்கான சுதந்திரம் அங்கு இல்லை. அவர்களிடமிருந்த கையடக்க தொலைபேசிகள் எல்லாம் ஆஸ்திரேலிய அதிகாரிகள் பறித்திருப்பதாக நேற்றைய தினம் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த 153 பேரும் இலங்கையிலிருந்து பல்வேறு காரணங்களுக்காக இந்தியாவில் சென்று அங்கு இருக்கக்கூடிய அகதி முகாம்களில் வாழ்ந்து வந்தவர்கள். அவர்கள் தற்பொழுது அங்கு தமக்கு வாழ முடியாத சூழல் இருப்பதாகவும் இலங்கைக்கு திரும்பினாலும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்க நேரிடும் என தெரிவித்துதான் அங்கு சென்று இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களின் கருத்துக்களை உடனடியாக கேட்டறியாது, இவர்களின் விண்ணப்பங்களை பரிசீலிக்காது உடனடியாகவே இவர்களை இலங்கை கடற்படையினருடன் ஒப்படைப்பதற்கான முயற்சிகளை தான் ஆஸ்திரேலிய அதிகாரிகள் மேற்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில் தான் அங்கு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இவர்களை உடனடியாக இலங்கைக்கு திருப்பி அனுப்பக்கூடாது என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் ஐக்கிய நாடுகளின் அகதிகள் தொடர்பான முகவர் நிறுவனத்தின் பணிப்பாளர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இது சர்வதேச சட்டங்களை மீறும் வகையில் ஆஸ்திரேலியா இந்த விடயத்தில் செயற்படுவதாக கூறுகின்றார். ஆனால் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலிய பிரதமரின் கருத்துக்களை நோக்குமிடத்து அவர் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் உறுதியாக கூறி வருகின்றார். ஆஸ்திரேலியாவுக்குள் புகலிட கோரிக்கையாளர்களுக்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது. ஏனென்று கேட்டால் தற்பொழுது அங்கு தொடர்ச்சியாக செல்லும் இந்த புகலிட கோரிக்கையாளர் காரணமாக அந்த நாட்டில் உள்ளக ரீதியில் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்க நேரிடுகின்றது. இந்த சவால்களை தவிர்க்கும் வகையில் அவர்கள் தற்பொழுது இந்த அகதிகள் தொடர்பான புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பான சட்ட விதிகளை கடுமையாக்கி வருகின்றார்கள். அடுத்து வீரகேசரி வந்திருக்கிற செய்தி. இந்தியாவில் 1,02,241 இலங்கை அகதிகள் இந்தியாவில் 1,02,241 இலங்கை அகதிகள் வசிப்பதாக மக்களவையில் மத்திய அரசு தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஆமா, மத்திய இந்திய மக்களவையில் எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் எழுத்து மூலமான இந்த ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த 1,02,241 பேர் அந்த அவர்களில் அநேகமானவர்கள் தமிழகத்தில் இருப்பதாக, ஏனைய நாடுகளைச் சேர்ந்த பல அகதிகளும் இந்தியாவில் தற்பொழுது வசித்து வருவதாக நேற்றைய தினம் மக்களவையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. ஊவா மாகாண சபை தேர்தலுக்கு 30 முதல் 6 வரை வேட்புமனு தாக்கல். ஊவா மாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வரை தாக்கல் செய்ய முடியும் என்று தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியா அறிவித்திருக்கிறார். அந்த வகையில் ஜூலை மாதம் 30ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை நண்பகல் 12 மணி வரை அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என்று கூறப்படுகிறது. இப்போதே தேர்தல் களம் கொஞ்சம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு. ஆமா, தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னதாகவே சில கட்சிகளை நாங்கள் பார்த்தால், குறிப்பாக தமிழ் பத்திரிகைகளில் நீங்கள் கண்டிருப்பீர்கள், தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னரே, மாகாண சபை கலைக்கப்பட முன்னரே சிலர் தமது விளம்பரங்களுக்கான ஆரம்பத்தை பெற்றிருந்தார்கள். தற்பொழுது பல கேள்விகள் இருந்தன. முதலாவதாக ஜனாதிபதி தேர்தலா, பொது தேர்தலா, மாகாண சபை தேர்தலா போன்ற பல தரப்பினரும் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து தற்பொழுது ஊவா மாகாண சபை கலைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணையாளர் அறிவித்திருக்கின்றார். இம்மாதம் 30ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதாக சுயேட்சை குழுக்கள் 5ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை தமது கட்டுப்பணங்களை செலுத்துவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தற்பொழுது மற்றும் ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இம்முறை இந்த இரண்டு, அதாவது ஊவா மாகாண சபைக்கு இருக்கின்ற பதுளை மற்றும் மொனராகலை ஆகிய 2 மாவட்டங்களிலுமிருந்து தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை தொடர்பான பிரச்சனை இருக்கின்றது. குறிப்பாக பதுளை மாவட்டத்திலே 18 உறுப்பினர்களும், அதே போன்று
மொனராகலை மாவட்டத்திலே 14 உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்படுவார்கள் என தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் ஏற்கனவே பதுளை மாவட்டத்திற்கு இருந்த உறுப்பினர்கள் 3ஆல் குறைக்கப்பட்டு அந்த 3 உறுப்பினர்களின் எண்ணிக்கை மொனராகலை மாவட்டத்துக்கு சேர்க்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மொனராகலை மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே பதுளை மாவட்டத்தை விட 2 லட்சம் வாக்குகள் குறைவாக இருக்கும் ஒரு மாவட்டமாக இருக்கின்றது. இந்த நிலையில் அரசாங்கம் பதுளை மாவட்டத்திலே ஒரு பின்னடைவை எதிர்நோக்க நேரிடும் என்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது. இதன் நிமித்தம் அவர்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கினை தாக்கல் செய்ய போவதாகவும் அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஊவா மாகாண சபை தேர்தலை பொறுத்த மட்டிலே அரசியல் அமைப்புக்கு அமைய அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சனத்தொகை, வாக்காளர்களின் எண்ணிக்கை, நிலப்பரப்பு ஆகிய பல்வேறு விடயங்களை கருத்தில் கொண்டு மிகவும் வெளிப்படை தன்மையோடு இந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை நியமிக்கப்பட்டதாகத்தான் அரசாங்கம் தரப்பிலே கூறப்படுகிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த சட்ட நடவடிக்கை காரணமாக தேர்தலுக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்து தொண்டு நிறுவனங்களை சுதந்திரமாக செயற்பட அனுமதிக்க வேண்டும். இலங்கையில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சிவில் அமைப்புகளுக்கு விதிக்கப்பட்ட தடை குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அமெரிக்கா தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. வீரகேசரியின் ஆசிரிய தலையங்கம் இன மத ஒற்றுமையினை வளர்க்கும் வகையில் செயற்பட வேண்டும் என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருக்கின்றது. அதேபோல இன்று வெளிவந்திருக்கின்ற வீரகேசரியின் கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. சேனா பொறிகள், பொதுபல சேனா பொறிகள் நிறைந்த அந்த இடத்துக்குள்ளே ரவுஃப் ஹக்கீம் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அதாவது ரவுஃப் ஹக்கீமை பொறுத்த மட்டிலே இந்த கார்ட்டூன் சித்திரத்திலே அவர் ஒரு எலியாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார். கீழே நிறைய பொறிகள் இருக்கின்றன. இதில் பொதுபல சேனா போன்ற அமைப்புகளின் பொறிகள். இந்த பாதுகாப்பு ஜனாதிபதியின் சால்வையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். இதை விட்டுவிட்டால் அவர் நிச்சயமாக ஏதேனும் ஒரு பொறியில் மாட்ட வேண்டிய நிலை இருக்கும் என்பதை தான் சித்தரிக்கின்றது. அவை வீரகேசரியில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளும் கார்ட்டூன் போன்றவற்றை பார்த்திருக்கிறோம். நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். சுடரொளியின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது. நல்லாட்சி நடத்தினால் விசேட உரிமை கோர மாட்டார்கள் சிறுபான்மையினர். ராஜபக்ச படையணியிடம் அதற்கு இடமில்லை என்கிறார் ரணில். ஜனநாயக ஆட்சி என்ற போர்வையில் எதேச்சதிகார பாதையில் பயணிக்கும் ராஜபக்ச படையணியின் ஆட்சி காலத்தில் நல்லாட்சியை ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் சிறுபான்மை மக்களின் உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருவதால் தமக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்ற பேரச்சத்தில் அவர்கள் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியிருப்பதாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்த கருத்துக்கள் பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது சுடரொலியில். ஆமா, நிச்சயமாக தற்பொழுது அரசாங்கம் ஒரு சர்வாதிகார போக்குடன் செயற்பட்டு வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக சிறுபான்மை மக்கள் தமது அபிப்பிராயங்களை, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். அனைத்து இன மக்களுக்கும், அதாவது 1978ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அரசியல் அமைப்புக்கு அமைய அனைத்து மக்களுக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டிய இது கட்டாயமாக்கப்பட்டு சட்டப்பூர்வமாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக அதே போன்று சம உரிமைகளுடன் வாழும் ஒரு சூழல் உருவானால் தமிழ் மக்களோ அல்லது முஸ்லிம் மக்களோ ஏனைய சிறுபான்மை மக்களோ தமக்கான சிறப்பான அதிகாரங்களை அல்லது வேறுபட்ட அதிகாரங்களை கோர மாட்டார்கள் என எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஐநா விசாரணை குழுவிடம் சாட்சியம் அளிக்க அணி திரளுங்கள். புலம்பெயர் தமிழர்களிடம் கூட்டமைப்பு அவசர கோரிக்கை. இலங்கை இனப்பிரச்சினை தீர்வுக்கான முதல் படியாக ஐநா விசாரணை குழு முன்னிலையில் புலம்பெயர் தமிழர்கள் அணி திரண்டு சாட்சியம் அளிக்க வேண்டும். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுத்திருப்ப என்ற அறிக்கை தொடர்பாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. தற்பொழுது இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள், அதே போன்று சர்வதேச சட்ட மீறல்கள், அதே போன்று போர்க்குற்றங்கள் குறித்து ஒரு சுயாதீன சர்வதேச விசாரணை நடத்துவதற்காக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் நியமித்த விசாரணை குழு நோர்வே தலைநகர் ஒஸ்லோவில் தமது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது. சாட்சி திரட்டும் பணிகளை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த விசாரணை குழு இறுதிக்கட்ட போரின் போது அநேகமான இலங்கை தமிழ் மக்கள் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்தார்கள். ஆகவே ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களிடம் நேரடியாக சாட்சியங்களை பதிவு செய்வதற்கு இந்த விசாரணை குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அதே போன்று ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழ் மக்களும் இந்த விசாரணை குழு முன்னிலையிலே தமது சாட்சியங்களை பதிவு செய்ய வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அடுத்து தீர்வுக்கு 3ஆம் தரப்பு மத்தியஸ்தம் அவசியம். வடக்கு ஆளுநர் பதவி நீடிப்பு மூலம் நிரூபணம் என்கிறது முஸ்லிம் காங்கிரஸ். சிறுபான்மையின் சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு உள்நாட்டு பொறிமுறை மூலம் தீர்வு காண முடியாது என்பதற்கு வடக்கு ஆளுநர் நியமிப்பு விவகாரம் சிறந்த எடுத்துக்காட்டாகும் என சுட்டிக்காட்டியுள்ள ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 3ஆம் தரப்பு மத்தியஸ்தமின்றி தீர்வை பெற முடியாத நிலை உருவாகி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றது.
ஆமா, முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்த மட்டிலே சுடரொலிக்கு ஒரு கருத்தும் சிங்கள பத்திரிகைகளும் மாறுபட்ட கருத்துமாக சில வேளைகளில் இருக்கின்றது. குறிப்பாக பல்வேறு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் கூட அவர்கள் அரசாங்கத்தை பாதுகாக்கும் ஒரு கவசமாகத்தான் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இருந்து வந்திருக்கின்றார்கள். இந்த விடயத்தை பொறுத்த மட்டிலே ஒரு நியாயமான கருத்தை தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஹசன் அலி முன்வைத்திருக்கின்றார். அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இதே விடயத்தை வலியுறுத்தி வருகின்றது. குறிப்பாக வடமாகாண ஆளுநர் விடயத்திலே வடமாகாண ஆளுநர் ஒரு சிவில் பிரதிநிதியாக நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட தமிழர் சார்பான அமைப்புகளும் கோரிக்கைகளை முன்வைத்து வந்திருந்தன. இதற்கு தற்பொழுது இதனை நிறைவேற்ற தவறிய அரசாங்கம் தற்பொழுது மீண்டும் வடமாகாண ஆளுநராக மேஜர் ஜெனரல் ஜி சந்திரசேகரின் பதவி காலத்தை நீடித்திருக்கின்றது. இது குறித்தும் பல்வேறு அமைப்புகளும் குறிப்பாக அரசாங்கத்தில் அங்கத்துவம் வகிக்கின்ற இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் கூட இந்த விடயத்தை தொடர்ச்சியாக ஆட்சேபித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் ஒரு நல்லிணக்கமான ஒரு சூழலை உருவாக்குவதற்கான சமிக்ஞைகளை அரசாங்கம் காட்ட தவறி வருகின்ற நிலையில் ஒரு பொதுவான ஒரு மத்தியஸ்தத்துடன் தான் இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய தேசிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வினை எட்ட முடியும் என்பதை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இலங்கை குறித்த தென்னாப்பிரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? ரமபோசாவின் அறிக்கையை வைத்தே தீர்மானம். இலங்கை இனப்பிரச்சினை விவகாரத்தை கையாள்வதற்கென தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ள விசேட பிரதிநிதியான அந்நாட்டின் உப ஜனாதிபதி சிறில் ரமபோச தனது இலங்கை விஜயம் தொடர்பான அறிக்கையை இம்மாத இறுதியில் ஜனாதிபதி ஜேக்கப் சுமாவிடம் கையளிக்க உள்ளார் என்று ராஜேந்திர வட்டாரங்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஊடகங்களை கவனியுங்கள். பொதுபல சேனா உட்பட 3 அமைப்புகளை சேர்ந்த பௌத்த பிக்குமார் நேற்றைய தினம் ஊடகத்துறை அமைச்சர் கெஹ்லியா ரம்புக்வெலவை சந்தித்திருக்கிறார்கள். இதன்போது அழுத்கம சம்பவம் தொடர்பில் சில உள்ளூர் ஊடகங்கள் பாரபட்சமான முறையில் செய்திகளை வெளியிடுவதாக முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்திருப்பதாகவும் அது தொடர்பான புகைப்படம் ஒன்றும் இன்றைய பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்றது. ஆமாயுடன் நேற்றைய தினம் பொதுபல சேனா, ராவணாபலே உள்ளிட்ட பல அமைப்புகளைச் சேர்ந்த தேரர்கள் ஊடகத்துறை அமைச்சுக்கு சென்று ஊடகத்துறை அமைச்சர் மற்றும் செயலாளரை சந்தித்து பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராய்ந்திருந்தார்கள். குறிப்பாக சர்வதேச ரீதியிலே தற்பொழுது பௌத்த மத தலைவர்கள் தொடர்பான ஒரு தவறான அபிப்பிராயம் பரவி வருவதாக அவர்கள் குற்றச்சாட்டு ஒன்றினை முன்வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய உள்நாட்டு ஊடகங்கள், அரசு ஊடகங்கள் கூட பௌத்த தேரர்களை தவறாக சித்தரிக்கும் வகையில் செய்திகளை வெளியிட்டு வருவதாக அந்த 3 அமைப்புகளைச் சேர்ந்த தேரர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக அலுத்கம மற்றும் பேருவளை ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்கள் குறித்து சில ஊடகங்கள் ஒருதலைபட்சமான கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் இதன் காரணமாக இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் தொடர்பிலும் அதே போன்று பௌத்த தர்மம் தொடர்பிலும் ஒரு தவறான அபிப்பிராயம் உள்நாட்டிலும் அதே போன்று வெளிநாடுகளிலும் பரவி வருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். இதன் பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் கெஹிலி ரம்புக்வெல்லவும் கூறியிருக்கின்றார், தமக்கும் அந்த அமைப்பு தொடர்பாக தமது தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமிருந்து பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக, முஸ்லிம் மக்கள் இந்த முறைப்பாடுகளை செய்ததாக அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே இத்தகைய ஒரு சில அமைப்புகளுக்கு தனிப்பட்ட ரீதியில் அழுத்தங்களை பிரயோகிக்கவோ நடவடிக்கைகளை மேற்கொள்ளவோ சந்தர்ப்பம் வழங்கப்படக்கூடாது, அதை கண்டிக்கத்தக்கது என அமைச்சர் தெரிவித்ததாக இன்றைய தினம் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இலங்கை விடயத்தில் மோடியின் கொள்கை, தர்ம சங்கடத்தில் தமிழ் கூட்டணி கட்சிகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை விவகாரத்தை கையாளும் விதம் தமிழ்நாட்டில் உள்ள அவரது கூட்டணி கட்சிகளுக்கு பெரும் தர்ம சங்கடத்தை உருவாக்கியுள்ளது என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா சுட்டிக்காட்டியிருக்கிறது. இலங்கை தொடர்பான முன்னைய காங்கிரஸ் அரசின் கொள்கைகளை கடுமையாக சாடி வந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் மோடி அரசின் இலங்கை தொடர்பான ராஜதந்திர கொள்கை மற்றும் இலங்கையுடன் பேச்சுக்களை முன்னெடுத்து உறவை வலுப்படுத்தும் நிலைப்பாடுகளால் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, இந்தியாவின் மக்களவை தேர்தல் காலத்திலே குறிப்பாக ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் இலங்கை விடயத்தில் கையாண்ட விதம், அவர்கள் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான வாக்கெடுப்பின் போது எடுத்த நிலைப்பாடு போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக விசனமடைந்திருந்த சில கட்சிகள், குறிப்பாக வைகோவின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதே போன்று டாக்டர் ராமதாஸின் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் இறுதி சந்தர்ப்பத்திலே பாஜகவுடன், பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து தேர்தல் காலத்திலே குதித்து ஓரளவு வாக்குகளை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான புதிய அரசாங்கம் எடுக்கின்ற பல்வேறு நடவடிக்கைகள் அவர்களின் மன கசப்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய படையினருக்கு தொடர்ச்சியாக இந்தியாவிலே பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. அது முன்னைய அரசாங்கங்களின் காலங்களில் இடம்பெற்று வந்தன. இவர்களின் எதிர்பார்ப்பாக இருந்தது இத்தகைய பயிற்சிகளை நடத்தாமல்
ஒரு மாறுபட்ட அணுகுமுறையை இலங்கை தொடர்பில் இந்திய அரசாங்கம் கையாளும் என்பதுதான் தமிழகத்திலே தற்போதைய ஜனநாயக தேசிய கூட்டணி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளின் நோக்கமாக இருந்தது. ஆனாலும் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் காங்கிரஸ் அரசாங்கம் இலங்கை குறித்து எடுத்த நிலைப்பாட்டையே வகித்து வருகின்றது. குறிப்பாக கச்சத்தீவு விடயத்தில் அவர்கள் ஏற்கனவே ஒரு முடிந்த விடயம், இது கச்சத்தீவை இந்தியா மீள பெறுவது சாத்தியமற்றது, கச்சத்தீவு இலங்கை குறித்தானது என ஏற்கனவே இருந்த அரசாங்கம் கூறியிருந்தது. அண்மையில் வழக்கு விசாரணையின் போது குறிப்பாக தற்போதைய மத்திய சட்ட அமைச்சரும் கூறியிருக்கின்றார், கச்சத்தீவு விவகாரங்களில் இந்தியாவின் ஏற்கனவே இருந்த அரசாங்கம் எடுத்த நிலைப்பாடு தான் தமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு இருக்கும் என கூறியிருக்கின்றார். அதே போன்று ராஜீவ் காந்தி கொலை குற்றவாளிகள் விடுதலை விடயத்திலும் காங்கிரஸ் அரசாங்கம் கடும் போக்குடன் செயற்பட்டது. அதே மாதிரியாக தற்பொழுது இந்த அரசாங்கமும் அந்த விடயத்திலே அவர்களுக்கான விடுதலை வழங்குவதை ஆட்சேபித்திருக்கின்றது. ஆகவே தற்பொழுது இந்த கட்சிகள் தமது எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத நிலையில் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். நேற்று முன்தினம் கூட கடுமையாக சாடும் வகையில் பல பக்கங்களை கொண்ட ஒரு கடிதம் ஒன்றை வைகோ பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். இவர்களது முதலாவது ஏமாற்றமாக அமைந்தது நரேந்திர மோடியின் பதவியேற்புக்கு இலங்கை ஜனாதிபதி அழைத்தமை. நிச்சயமாக தற்பொழுது எமது வெளிவிவகார அமைச்சரும் இந்தியாவுக்கு சென்று பல்வேறு விடயங்கள் குறித்து, இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடி இருக்கின்றார். இலங்கைக்கான உதவிகளை நிறுத்த வேண்டும், அதன் மூலம் இலங்கைக்கு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என தமிழக தரப்பிலே கூறி வருகின்ற நிலையில் இந்தியாவின் புதிய அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே 1080 கோடி ரூபாய் இலங்கையின் அபிவிருத்தி பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. சுடரொலியின் ஆசிரியர் தலையங்கம் கதவு மூடப்படவில்லை. இலங்கையில் விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தில் இறுதிப் பகுதியில் மனித உரிமைகள், சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் மீறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளையார் நியமிக்கப்பட்ட 12 பேர் அடங்கிய விசாரணை குழு ஓஸ்லோவில் தனது பணிகளை நேற்று முன்தினம் ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்ற விடயங்கள் சுடரொலியின் ஆசிரியர் தலையங்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றன. இன்றைய சுடரொலியின் கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. ஒரு பக்கம் காணி சுவீகரிப்பு, மறுபக்கம் போதை வஸ்து வியாபாரம், நடுவிலே ஐக்கிய நாடுகள் சபையின் அழுத்தங்கள் அதிகம். இவையெல்லாம் இலங்கைக்கு அழுத்தங்களை கொடுப்பதாக அது சித்தரிக்கப்பட்டு இந்த கார்ட்டூன் அமைந்திருக்கிறது. காணி சுவீகரிப்பு, அதே போன்ற ஐநா அழுத்தங்கள் இலங்கையை பாதிக்கும். அதே இடத்தில் போதை வஸ்து பாவனை, அதாவது போதைப் பொருள் கடத்தல் காரணமாக முழு உலகமே பாதிக்கப்படுவதாக இந்த கார்ட்டூனை இன்னும் ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக இன்றைய தினம் தமிழ் பத்திரிகையை நாங்கள் பார்க்கும் போது ஒரு முக்கியமான செய்தி முதல் பக்கத்திலே அநேகமாக வரவில்லை. குறிப்பாக நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று அதிகாலை வரை மேற்கொள்ளப்பட்ட தேடுதல்களின் போது புரல்ல வனாத்தமுள்ள உள்ளிட்ட சில பகுதிகளில் 9 கிலோகிராமுக்கும் மேற்பட்ட ஹெரோயின் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தி இன்றைய அனைத்து சிங்கள மற்றும் ஆங்கில பத்திரிகைகளில் முன்பக்கத்திலே பிரதான செய்திகளாக எல்லா அரசாங்க பத்திரிகை தவிர ஏனைய அனைத்து பத்திரிகைகளும் இன்று முக்கியத்துவம் வழங்கி அந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக இதில் கைது செய்யப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரர் இன்றைய தினம் திருமண பந்தத்தில் இணையவிருந்திருப்பதாகவும் அவர் 50 லட்சம் ரூபாவை போலீசாரிடம் கொடுத்து தப்பிச் செல்ல முயற்சித்ததாகவும் இந்த செய்திகள் வந்திருந்தன. ஆகவே கடந்த காலம் முழுவதிலுமே இலங்கையை பொறுத்த மட்டிலே போதைப் பொருள் கடத்தலுக்கான ஒரு கேந்திர நிலையமாக மாறி வருவது மிகவும் கவலைக்கிடமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் தினகரன் பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம். மாகாண சபை உறுப்பினர் எண்ணிக்கை அரசியலமைப்புக்கு அமையவே தேர்தல் ஆணையாளரின் தீர்மானம். அரசின் மீது ஐக்கிய தேசிய கட்சி சேறு பூசுவது தவறு. மாகாண சபைகளுக்கான உறுப்பினர்களின் மாற்றம் செய்ய தொடர்பான தீர்மானம் அரசியலமைப்புக்கு அமைவாக தேர்தல் ஆணையாளரால் எடுக்கப்படும் முடிவு. இந்த விடயத்தை வைத்துக் கொண்டு எதிர்க்கட்சியினர் அரசாங்கம் மீது சேறு பூசுக்கு முயற்சிப்பதாக பெட்ரோலிய கைத்தொழில்கள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா நேற்று தெரிவித்த கருத்துக்கள் பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது. அதைவிட அரசுக்கு தேசிய சுதந்திர முன்னணி முன்வைத்துள்ள ஆலோசனை யாவும் நட்பு ரீதியானவை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மத்திய செயற்குழு ஆராய்வு தொடர்ந்து பேச அமைச்சர் டலஸுக்கு அதிகாரம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஊவாவில் கிராமத்துக்கு கிராமம் வீட்டுக்கு வீடு வேலை திட்டம் 337 இடம்பெயர் சேவைகளில் 50,000 பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதைவிட முல்லைத்தீவு மாவட்ட மீள்குடியேற்றத்தில் வெளி மாவட்டத்தவர்களுக்கு இடமில்லை, காணி இல்லாத தமிழ் முஸ்லிம்களுக்கே உறுதிகள். முல்லைத்தீவு மாவட்டத்தை சாராத எந்த ஒரு முஸ்லீம் குடும்பங்களையும் அந்த மாவட்டத்தில் மீள்குடியேற்ற போவதில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்ற அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் குறிப்பாக
கலைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவில் காணி இல்லாதவருக்கு காணிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு இந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஆமா, குறிப்பாக இந்த செய்தியை பொறுத்த மட்டில் அண்மையில் நாங்கள் கண்டோம். வடமாகாண சபை அமர்வுகள் நடைபெற்ற போது கூட இந்த கரைத்துறை பற்று பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்ற சந்தர்ப்பத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு உரிய முறைகள் அழைப்பிதழ்கள் அனுப்பி வைக்கப்படவில்லை. அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்துடன் அதிகாரிகள் செயற்பட்டதாக எல்லாம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக முல்லைத்தீவு உள்ளிட்ட பகுதிகளிலே முன்னெடுக்கப்படுகின்ற மீள்குடியேற்ற பணிகளின் போது அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தமது தேவைக்கேற்ப தமது ஆதரவாளர்களுக்கு வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்கும் வகையில் செயற்படுவதாக பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வருகின்ற நிலையில்தான் அமைச்சர் இந்த கருத்துக்களை கூறியிருக்கின்றார். அடுத்து, அமெரிக்காவிலேயே அதிக மனித உரிமை மீறல்கள் இலங்கையில் மனிதாபிமானம் உச்ச அளவில் உள்ளது. அமைச்சர் சந்திரஸ்ரீ கஜதீர தெரிவித்திருக்கிற கருத்து ஒன்று வெளியாக இருக்கிறது. பாடசாலை சிற்றுண்டிச்சாலைகளில் பாவனைக்கு உதவாத உணவு வகைகள் நுவரெலியாவில் நேற்று திடீர் நடவடிக்கை என்ற ஒரு செய்தியும், தினகரனின் ஆசிய தலையங்கம் சிறுவர் மத்தியில் உருவெடுக்கும் உடல் உள்ள ஆரோக்கிய பிரச்சனைகள் சம்பந்தமாக இன்று தீட்டப்பட்டிருக்கின்றது. அதேவேளையில் தினகரனின் கேலி சித்திரம் இவ்வாறு அமைந்திருக்கிறது. நான் எப்போதும் செய்ய முடியாததை சொல்ல மாட்டேன். அப்போ நீங்கள் ஒவ்வொரு தேர்தலும் வெற்றி பெறுவேன் என்று கூறுவது என்று இந்த கார்ட்டூன் அமைந்திருக்கிறது. யாரை என்று எல்லோருக்குமே பார்த்த உடனே புரிந்திருக்கும். ஆமா, அந்த அங்குசம் வைத்திருக்கின்றார். ஆகவே தெரியும் அனைவருக்கு. அவை இன்று தினகரனில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். தினக்குரலின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது, அரசின் எதிர்பார்ப்பு பலிக்காது, நான் பதவி விலக மாட்டேன், வடக்கு முதல்வர் திட்டவட்டம். இலங்கை அரசாங்கம் வடமாகாண முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என எதிர்பார்க்கிறது. ஆனால் வடமாகாண மக்களும் அந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பும் என்னை பதவி விலகுமாறு கூறும் வரையில் நான் பதவி விலகப் போவதில்லை என்று வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். ஆமா, அண்மை காலம் முழுவதுமே பல பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருந்தன. குறிப்பாக வடமாகாண ஆளுநர் விவகாரத்தில் தற்போது எழுந்துள்ள இந்த பிரச்சனையை அடுத்து வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தமது பதவியிலிருந்து விலகப் போவதாக செய்திகள் வந்திருந்தன. இதன் மூலம், அதாவது குறிப்பாக அரசாங்கம் இந்த நோக்கத்தை மனதில் கொண்டுதான் பல்வேறு தடைகளை ஏற்படுத்தும் வகையில் மீண்டும் ஆளுநராக மேஜர் ஜெனரல் ஜி சந்திரசிறியை நியமித்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் கூட மக்கள் தம்மை பல நோக்கங்களோடு தெரிவு செய்திருக்கின்றார்கள். அவர்களின் அபிப்பிராயம் மக்கள் தம்மை வெளியேறுமாறு, அதை போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தம்மிடம் அந்த கோரிக்கையை முன்வைக்கும் வரை தாம் பதவி விலகப் போவதில்லை என முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக இதற்கு முதல் ஜனாதிபதியை சந்தித்த போது அவர் கூறிய சில விடயங்கள் கூறியதாகவும் அவை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அனைத்து, அதாவது ஜனாதிபதியிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட விடயங்கள் மாத்திரமல்ல, குறிப்பாக வடமாகாண சபையிலே நூற்றுக்கணக்கான பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தன. அதில் ஏதேனும் ஒரு பிரேரணையாவது முழுமையாக செயற்படுத்தக்கூடிய வகையிலான சூழலை எவருமே உருவாக்கி கொடுக்கவில்லை. அதுதான் தற்பொழுது இருக்கின்ற சூழல். அதாவது வடமாகாண சபையிலே வடமாகாண மக்களுக்கான ஒரு ஜனநாயக உரிமை பெற்றுக் கொடுக்கும் வகையில் தேர்தல் நடத்தப்பட்டு அவர்களின் ஆட்சி உருவாக்கப்பட்டதாக மாறுதட்டி கொள்ளும் அரசாங்கம் அந்த மாகாண சபை சுதந்திரமாக தமது அபிப்பிராயங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு செயற்படுவதற்கான சூழலை உருவாக்காமல் இருப்பது கவலைகளை அளிக்கும் ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. மயூரன், அரசியல் மத ரீதியான பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு இடமில்லை. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரகடனம், பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் கொடுக்காதிருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு நாடுகளின் ஒத்துழைப்பை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. வெள்ளவத்தையில் மீண்டும் பதிவு, மக்கள் அச்சம். வெள்ளவத்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சகல வீடுகள் மற்றும் கடைகளை போலீசார் மறுபடியும் பதிவு செய்து வருவதால் அப்பகுதி மக்களிடையே அச்ச நிலை ஏற்பட்டுள்ளது. பிரதேச செயலகம் மற்றும் கிராம சேவையாளர் பிரிவின் ஊடாக போலீஸ் கட்டளை சட்டத்தின் 76வது பிரிவின் கீழ் இப்பதிவுகள் இடம்பெற்று வருவதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 6 வரை ஊவாவில் வேட்பு மனு. இது ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம், விரிவான விடயங்களை பார்த்திருக்கின்றோம். பதுளை மாவட்ட உறுப்பினர் தொகை குறைப்புக்கு எதிராக வழக்கு. ஊவா மாகாண சபையின் பதுளை மாவட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 3 குறைத்து மனராகலையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 3 அதிகரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய தேசிய கட்சி இன்று வியாழக்கிழமை வழக்கு தாக்கல் செய்ய இருக்கின்றது. அவை தினக்குரலின் முக்கிய செய்திகள். இனி தினக்குரலின் ஆசிய தலையங்கம், தேவை அறிந்து வழங்கும் உதவி என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் தினக்குரலில் செய்திகள் நாங்கள் செய்திகளை பார்த்திருக்கின்றோம். இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற உதயன் பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். உதயனின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது, 11 வயதான சிறுமி மீது 11 நாள் வன்கொடுமை.
காரணமான கடற்படை சிப்பாயை கைது செய்ய போலீஸ் நடவடிக்கை. மற்றொரு சிறுமியும் பாதிக்கப்பட்டாரா என மருத்துவ சோதனை என்று செய்தி வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக வட மாகாணத்திலே அதே போன்று கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் இடம்பெறுகின்ற அண்மை காலமாக இடம்பெறுகின்ற பல குற்றச் செயல்களுடன் பாதுகாப்பு தரப்பைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக பாதுகாப்பு தரப்பிலிருந்து விடுபட்டு சென்றவர்கள், தப்பிச் சென்றவர்கள் அல்லது அதனுடன் ஏதேனும் ஒரு தொடர்பை வைத்திருப்பவர்கள் அநேகமான சந்தர்ப்பங்களில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வருகிறது. இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு கடற்படை சிப்பாய் இந்த சிறுமியை வல்லுறவுக்கு உட்படுத்தியதாகத்தான் செய்திகள் வந்திருக்கின்றன. குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகள் அண்மை காலமாக சிறுவர் துஷ்பிரயோகத்துடன் பலர் தொடர்பு பட்டிருந்தார்கள். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமானால் ஒரு நாட்டின் படையணி என்றால் அவர்கள் மிகவும் ஒழுக்கமாகவும் அவர்கள் எடுத்துக்காட்ட கட்டுக்கோப்புடனும் இருக்க வேண்டிய ஒரு தரப்பினராக இருக்கின்றார்கள். ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டிலே இந்த விடயங்கள் எதனை உறுதிப்படுத்துகின்றது என்பதை நேயர்களுக்கு புரிந்திருக்கு. அடுத்து வெளிவந்திருக்கின்ற செய்தி, காணாமல் போனோர் ஆணைக்குழுவின் காலத்தை மேலும் நீடிக்க கோரிக்கை என்ற தலைப்பில் அமைந்திருக்கின்றது. மக்களின் காணிகளை அபகரிக்கவே கூடாது ஜனாதிபதி மஹிந்த கூறுகின்றார். மக்களின் காணிகளை அபிவிருத்தி தேவைகளுக்கு பலவந்தமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று தமது அரசு உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு ஆலோசனை கூறியுள்ளார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. நிலத்துக்கு சொந்தமான மக்களை வீதிக்கு கொண்டு வரக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டிருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. ஆனால் வடபகுதியில் காணி பிரச்சனை இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆமா, பலவந்தமாக பறிக்கக்கூடாது. ஆனாலும் கூட சிலர் கோரிக்கை விடுத்தால் காணி சட்டம் இருக்கின்றது. அதன் பிரகாரம் யார் வேண்டுமானாலும் தமது குறிப்பாக பொது தேவைகளுக்காக காணிகளை சுவீகரிப்பதற்கான சட்ட நடைமுறை இருக்கின்றது. அதனை பின்பற்றுவதாக தெரிவித்துதான் தற்பொழுது பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் மக்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன, அபகரிக்கப்பட்டிருக்கின்றன. யாழ் தினக்குரலின் செய்திகளை பார்க்கலாம். மரண சடங்கில் மக்களே இருந்தபோது திருட்டுத்தனமாக காணி அளக்க முயற்சி நேற்று முறியடிக்கப்பட்டது என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. பூட்டிய கப்பல் அறைக்குள் 153 அகதிகள். ஆஸ்திரேலியாவின் எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் கப்பலுக்குள் ஜன்னல் இல்லாத மூடப்பட்ட அறைகளில் போரிடம் கோரும் 153 தமிழர்களும் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக புகைப்படத்தோடு செய்தி வழியாக இருக்கின்றது. நல்லிணக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், பிரெஞ்சு தூதுவர் கூறுகின்றார் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது. நாங்கள் மெட்ரோ நியூஸ் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான சில செய்திகளை பார்க்கலாம். ஹட்டன் நகைப்பட்டறையில் 10 லட்சம் பெறுமதியான தங்க நகைகள் திருட்டு என்ற தலைப்பில் ஒரு பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஒரு கொள்ளை சம்பவமாக இருக்கின்றது. குறிப்பாக ஹட்டன் பிரதான வீதியில் இருக்கக்கூடிய கட்டட தொகுதியின் மேல்மாடியில் இருக்கும் ஒரு நகை பட்டறையில் தான் இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அங்கிருந்த பணம் மற்றும் நகைகளை சிலர் அபகரித்து சென்றிருக்கின்றார்கள். இதுவரை இவரும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஹட்டன் போலீஸ் சிவில் பாதுகாப்பு வீரரின் சடலம் ரயில் பாதையில் இருந்து மீட்கப்பட்டதாக ஒரு செய்தியும், இருவரை கொன்ற வெளிநாட்டு தம்பதிக்கு கொழும்பு நீதிமன்றினால் மரண தண்டனை விதிப்பு என்ற தலைப்பிலும் செய்திகள் இன்றைய மெட்ரோ நியூஸ் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றன. அவைதான் இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். காலை வேளையில் சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சி இணைந்தமைக்கு ஜெகன் உங்களுக்கு நன்றிகள். நன்றி மயூரன், நன்றி நேயர்களே. மீண்டும் நாளையும் சந்திக்கலாம். சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோட சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.